ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம 5 அட்டகாசமான அமேசிங்கான ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன்ஸ் பத்தி பார்த்துக்கலாம். வீடியோ ஃபுல்லா பாருங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சுன்னா வீடியோக்களை கூட லைக் பட்டன் ஒரு தட்டிக்கிட்டு பக்கத்தில் கூட ஷேர் பட்டனை கிளிக் செஞ்சு உங்களோட வாட்ஸ்அப் குரூப் மற்றும் ஃபேஸ்புக் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணி விட்டுருங்க. பொதுவாக நம்ம மொபைல் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பார் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான், உப்புச்சப்பு இல்லாமல் எல்லாரோட மொபைலுமே இதே மாதிரி தான் இருக்கும். இப்படி இருக்கிற பாரு இது இந்த மாதிரி அட்டகாசமா வேற மாதிரி அருமையா மாத்தி செம்மையா நம்ம நண்பர்கள்ட்ட கத்துக்க அடிக்கலாம். ரைட் சைடில் இழுத்து விட்டீங்கன்னா கண்ட்ரோல் பேனல், லெஃப்ட் சைடில் இழுத்து விட்டீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் சென்டர். இங்க இருந்துகிட்டே நம்மளுடைய ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ஜிமெயில் எல்லாத்துமே லான்ச் பண்ணிக்கலாம். பார்க்கவே அட்டகாசமா வேற மாதிரி இருக்கும். நம்ம நோட்டிஃபிகேஷன் பார் இதை மாதிரி சேஞ்ச் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் நீங்க டவுன்லோட் செஞ்சு ஓபன் பண்ணும்போது நார்மலா இதோட நோட்டிஃபிகேஷன் கலர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைட் ப்ளூ தான் இருக்கும். இதை நம்ம சேஞ்ச் பண்றதுக்கு டைல் கலர் ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்கன்னா இதுல ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்கும். உங்களுக்கு ஃபேவரட்டான கலர் நீங்க செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களோட நோட்டிஃபிகேஷன் பார் அந்த டைல் கலர் மொத்தமா மாறிடும். நார்மலா நம்ம ஒரு வால்பேப்பர் மொபைல்ல செட் பண்ணிருப்போம். நம்ம டைல் கலர் கூட அந்த வால்பேப்பருக்கு ஈக்குவலா சேஞ்ச் பண்றதுக்கு யூஸ் டைல் கலர் ஃப்ரம் ஆப் வால்பேப்பர் அப்படின்ற ஆப்ஷன் ஆஃப்ல இருக்கிறத ஆன் பண்ணி விட்டீங்கன்னா நீங்க என்னென்ன வால்பேப்பர் செட் பண்றீங்களோ அந்த வால்பேப்பருக்கு ஈக்குவலான கலர் உங்களோட டைல் கலரா மாறிடும். சோ நீங்க ஆஃப் பண்ணீங்கன்னா நீங்க மேனுவலா என்ன கலர் செட் பண்ணீங்களோ அதுதான் உங்க டைல் கலரா இருக்கும். இத மாதிரி உங்களோட நோட்டிஃபிகேஷன் பார் செட் பண்ணி செம்மையா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கத்து காட்டிக்கலாம். ஸோ செகண்ட் இருக்கு என்ன, நான் இப்போ எல்லாருமே வந்து நம்ம டூவல் சிம் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஒரு குறிப்பிட்ட சிம்லேருந்து நமக்கு இன்கமிங் கால்ஸ் வரக்கூடாது அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த ஆப்ஷன் நம்ம அந்த சிம்மை ஓப்பன் பண்ணி டேன் ஆன் அப்படின்றத ஆஃப் பண்ணி விட்டோம் அப்படின்னா அந்த சிம்லேருந்து எந்த கால்ஸும் வராது இன்கமிங். அதே மாதிரி நாமளும் அவுட் கோயிங் கால் பண்ண முடியாது, அந்த சிம்மோட டேட்டா நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ இதனால மொத்தமாக அந்த சிம் வந்து நம்ம மொபைலில் பிளாக் ஆயிடும். தேவைப்பட்டு ஆன் பண்ணால் அதுக்கப்புறம் தான் நம்ம எல்லாமே பண்ண முடியும். இதுக்கு பதிலாக அந்த ஒரு குறிப்பிட்ட சிம்லேருந்து வரோட இன்கமிங் கால் மட்டும் எனக்கு வரக்கூடாது. ஆனால் நான் நினைச்சா அந்த சிம்லேருந்து அவுட் கோயிங் கால் பண்ணிக்கலாம், அந்த சிம்மோட டேட்டா நான் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், அதுக்கு எந்த ஒரு ஆப்ஷனுமே மொபைல் கிடையாது. ஆனா இதுக்கு ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். சோ அந்த அப்ளிகேஷன் நீங்க டவுன்லோட் பண்ணி ஓபன் பண்ணும்போது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா மேல ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க எத்தனை சிம் போட்டீங்களோ அந்த சிம்மோட கேரியர் நேம் இருக்கும். சோ இதுல எந்த சிம்ல நாம இப்ப பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் வேணுமோ உங்களுக்கு அந்த சிம்மை நீங்க செலக்ட் பண்ணிருங்க. இப்போ எக்ஸாம்பிள் அதுல வந்து ஒரு சிம் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன், ஃபர்ஸ்ட் சிம். சோ இதுக்கு அப்புறம் இதுல ஒரு 4-5 ஆப்ஷன்ஸ் இருக்கும். அக்செப்ட் ஆல் இன்கமிங் கால்ஸ் அப்படின்னா உங்க மொபைல்ல இன்கமிங் கால்ஸ் எல்லாமே வர மாதிரி நீங்க பெர்மிஷன் கொடுக்குறீங்க. ஓகேவா? சோ செகண்ட் பிளாக் ஹிடன் டெலிஃபோன் நம்பர்ஸ்னா இந்த ஸ்பாம் கால்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப டிஸ்டர்பா இருக்கும்ல, அதெல்லாம் உங்களுக்கு வேண்டாம்னா நீங்க வந்து பிளாக் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி அலோ கான்டாக்ட் சொன்னீங்கன்னா இது இந்த கேர்ள்ஸ் லேடிஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். எக்ஸாம்பிள் நம்மளுடைய மொபைல்ல ஒரு 50 கான்டாக்ட்ஸ் நம்ம சேவ் பண்ணி வச்சிருக்கோம். நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ், நம்ம ஸ்கூல் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், இல்ல நம்ம வேலை பார்க்கக்கூடிய இடத்துல உள்ள ஸ்டாஃப்ஸ் அவங்களோட நம்பர்ஸ் மட்டும் சேவ் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னா அவங்க கிட்ட இருந்து சோ அந்த குறிப்பிட்ட 50 கான்டாக்ட்ல இருந்து மட்டும் தான் நம்ம கால் வரும். வேற எந்த ஒரு நம்பர்ல இருந்து கால் வராது. பிளாக் நம்பர்ஸ் ஆன் பிளாக் லிஸ்ட் அப்படின்னா அது நீங்க ஆன் பண்ணி விட்டுக்கிட்டு இந்த செட்டிங்ஸ்ல வந்துகிட்டு பிளாக் லிஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்துகிட்டு இந்த பிளஸ் பட்டன் கிளிக் பண்ணி ஆட் கான்டாக்ட்ல ஒரு குறிப்பிட்ட ஒரு 10-15 பேரை நீங்க ஆட் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா சோ அந்த குறிப்பிட்ட 10-15 பேர்கிட்ட இருந்து மட்டும் உங்களுக்கு கால் வராது, மற்றபடி எல்லார்கிட்ட இருந்து கால் வரும். அதே மாதிரி பிளாக் கால் எக்ஸெப்ட் ஒயிட் லிஸ்ட் அப்படின்னா ஸோ இதில் செட்டிங்ஸில் ஒயிட் லிஸ்ட் அப்படின்ற ஆப்ஷனில் இதே மாதிரி ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணி ஒரு குறிப்பிட்ட ஒரு 10-15 பேரை நீங்கள் செலக்ட் பண்ணி விட்டுட்டு அதே மாதிரி மேலே வந்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா பிளாக் ஆல் எக்ஸெப்ட் ஒயிட் லிஸ்ட் அப்படின்னா ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ணி விட்ட அந்த 10 பேர்கிட்ட மட்டும்தான் உங்களுக்கு கால் வரும், மேலே யாருக்கிட்ட இருந்துமே உங்களுக்கு கால் வராது. அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இது. ஸோ இது மாதிரி பிளாக் ஆல் இன்கமிங் கால்ஸ் அப்படின்னா உங்கள் மொபைலில் எந்த ஒரு இன்கமிங் காலுமே வராது, ஆனால் நீங்கள் யாருக்கு வந்தாலும் கால் பண்ணிக்கலாம். ஸோ அந்த சிம்பிள் உள்ள டேட்டாவை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு அப்ளிகேஷன் தான் இது. நம்ம மொபைலில் அடிக்கடி யூஸ் பண்ண பட்டன் பவர் பட்டன், அப்புறம் வால்யூம் பட்டன் தான். சோ இப்போ வால்யூம் பட்டன்ல பாத்தீங்கன்னா இதுல 2 கனெக்ஷன் கொடுத்திருப்பாங்க. உள்ள பவர் பட்டன்ல பாத்தீங்கன்னா ஒரு கனெக்ஷன் தான் கொடுத்திருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதுல பாத்தீங்கன்னா பவர் பட்டன்ல வந்து ஒரே ஒரு கனெக்ஷன் தான் உள்ள இருக்கும். சோ வால்யூம் பட்டன்ல பாத்தீங்கன்னா இங்க ஒரு பின், இங்க ஒரு பின், 2 பின் இருக்கும். இது வால்யூம் டவுன், வால்யூம் அப் இந்த மாதிரி கொடுக்கிறதுக்கு ஒரே 2 பின் கொடுத்திருப்பாங்க. இது வந்து சிங்கிள் தானே, ஒரு தடவை கிளிக் பண்ணிட்டு ஆன் பண்றதுக்கு ஒரு பின் தான் கொடுத்திருப்பாங்க. பவர் பட்டன் அல்லது வால்யூம் பட்டன் யூஸ் பண்ணி உடைச்சி கையோட எடுத்தவங்களுக்கு தெரியும். இதுவும் நான் அப்படி யூஸ் பண்ண மொபைல் தான். எப்பவுமே ஸ்கிரீன் லாக் பண்றதுக்கு ஸ்கிரீன் ஆன் பண்றதுக்கு பவர் பட்டன் யூஸ் பண்ணி அந்த பவர் பட்டன் செத்து போச்சு. சோ பவர் பட்டன் போச்சுன்னா நம்ம என்ன நினைப்போம், அதெல்லாம் ஈஸியா ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு ரொம்ப நிசாராம நானும் கடையில போய் கேட்டேன். அவங்க சொன்னாங்க இது மொத்தமா போர்டோட சேர்த்து வர்றது, சிங்கிளா மாத்த முடியாது அப்படின்னு. கம்பெனில கேட்டதுக்கு மொத்தமா பெங்களூர்ல கம்பெனிக்கு அனுப்பி விட்டு அதுக்கப்புறமா சரி பண்ணி தான் அங்க வரும் அப்படின்னு. சோ நம்ம நிசாரமா நினைச்ச பவர் பட்டனால ஒரு மொபைலே வேஸ்டா போச்சு. இதுல ஏகப்பட்ட கான்டாக்ட்ஸ், மீடியா ஃபைல்ஸ் எல்லாமே இருந்துச்சு, எல்லாமே போச்சு. ஒரு நாளைக்கு எத்தனை தடவை நம்ம இந்த மாதிரி ஸ்கிரீன் லாக் பண்ணிட்டு ஆன் பண்ணி பாக்கெட்ல வைப்போம். சோ பவர் பட்டன் யூஸ் பண்ணி ஸ்கிரீன் லாக் பண்ற ஆப்ஷனை நம்ம மொபைல் ஸ்கிரீன்லயே கொண்டு வந்துக்கலாம். எப்படி? இது இந்த மாதிரி இப்ப நம்ம நார்மலா மொபைல ஸ்கிரீன் லாக் பண்ணிட்டு மொபைல பாக்கெட்ல வைக்க போறோம் அப்படின்னா இப்படி ஒரு தடவை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஸ்கிரீன் லாக் ஆகும். அதுக்கப்புறம் மொபைல பாக்கெட்ல வச்சுக்கலாம். சோ நமக்கு ஸ்கிரீன் ஆன் பண்றதுக்கு வழக்கம் போல சில பேருக்கு ஃபிங்கர் பிரிண்ட் இங்க இருக்கும், சில பேருக்கு ஃபிங்கர் பிரிண்ட் இங்க இருக்கும். ஜஸ்ட் ஒரு தடவை டச் பண்ணா போதும் ஸ்கிரீன் ஆன் ஆயிடும். சிம்பிள் மேட்டர். இதனால ஸ்கிரீன் லாக் பண்றதுக்கும் ஸ்கிரீன் ஆன் பண்றதுக்கும் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை நம்ம யூஸ் பண்ணுவோம் பவர் பட்டனை. இப்படி நம்ம ஸ்கிரீன்லேயே ஸ்கிரீன் லாக் பண்ண ஆப்ஷன் இருந்தா பவர் பட்டனுக்கு வேலையே இருக்காது. சோ பவர் பட்டன் நாசாகவும் செய்யாது. சிம்பிள் மேட்டர். இதை மாதிரி நம்ம மொபைல் எப்படி செட் பண்றது, இதுக்குள்ள அப்ளிகேஷன் நீங்க டவுன்லோட் பண்ணி ஓபன் பண்ணும்போது உங்களுக்கு அதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதுல ஒரு சில
சில செட்டிங்ஸ் பண்ணி ஒரு சில பெர்மிஷன்ஸ் மட்டும் கொடுத்து எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்க மொபைலோட ஹோம் ஸ்கிரீன்ல இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு லாக் சிம்பிள் வந்து அதாவது பாப்அப் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது உங்களுக்கு எப்பவுமே ஹோம் ஸ்கிரீன்ல தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு எப்பப்போ நீங்க ப்ரௌஸ் பண்ணிட்டு இல்லை வாட்ஸ்அப்லாம் பார்த்துக்கிட்டு ஸ்க்ரீன் லாக் பண்ணிட்டு மொபைலை பாக்கெட் வைக்க போகும்போது இந்த பட்டனை நீங்க யூஸ் பண்ணாம ஜஸ்ட் இதை ஒரு தடவை கிளிக் பண்ணா போதும் ஸ்க்ரீன் லாக் ஆயிரும். உங்களுக்கு எப்போ மறுபடியும் ஆன் பண்ணணுமோ உங்க ஃபிங்கர் பிரிண்ட்டை இந்த மாதிரி வச்சுட்டா போதும் ஆன் ஆயிரும். சிம்பிள் மேட்டர். இதனால மொபைலோடைய லைஃப் எப்பவுமே இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ நாலாவது ட்ரிக் என்னன்னா, பொதுவாக நம்ம மொபைலில் ஸ்க்ரீன் லாக்ல இருக்கும்போது யாராவது ஆன் பண்ணி கேட்குறாங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு ஓப்பன் பண்ணி விட்டா ஆட்டோமேட்டிக்காக ஸ்க்ரீன் ஆன் ஆயிரும். ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஹோம் ஸ்க்ரீனுக்கு வந்துடும். ஸோ இது ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கும் ஒர்க் ஆகும். இல்லை யாராவது இந்த மாதிரி பாஸ்வேர்ட் நம்ம மொபைலில் பேட்டர்ன் பாஸ்வேர்ட் இல்லை கேரக்டர் பாஸ்வேர்ட் போட்டுக்கிட்டு அது ஓப்பன் பண்ணாலும் நெக்ஸ்ட் ஸ்டெப் இந்த மாதிரி ஹோம் ஸ்க்ரீனில் வந்து நிற்கும். ஸோ இதனால நம்ம மொபைல் பாஸ்வேர்டு தெரிஞ்சவங்க கூட ஈஸியாக ஓப்பன் பண்ணி ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்பவே வாய்ப்புகள் அதிகம். ஸோ இதுக்கு பதிலாக நம்ம மொபைலில் ஸ்க்ரீன் லாக் பாஸ்வேர்டு எடுத்துட்டு உள்ள போகும்போது இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் வந்து நிற்கும். இதை பார்த்தீங்கன்னா அப்படியே கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க யாராவது எடுத்தாங்கன்னா. ஸோ இதில் நமக்கு ஒரு ட்ரிக் பண்ணாதான் நம்ம மொபைலோட ஹோம் ஸ்க்ரீனுக்கே உள்ள போக முடியும். நமக்கு இதில் ஒரு சீக்ரெட்டான ஒரு நம்பர் உண்டு. அந்த நம்பரை அப்படியே எடுத்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல, அதாவது அந்த பிக்சர்ல ஒரு குறிப்பிட்ட இடத்துல வச்சா மொபைல் ஓப்பன் ஆகும். செம்மையா இருக்குல்ல? இதனால நம்ம மொபைல் யாராவது ஸ்கிரீன் ஆன் பண்ணி கேட்டாலும் நாமளே ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்து ஓப்பன் பண்ணி உள்ள போனா இப்படி தான் வரும். ஸோ யாராவது எடுத்தாங்கன்னா டெஃபினட்டா கன்ஃபியூஸ் ஆயிருவாங்க. ஸோ இதுல நமக்குன்னு ஒரு சீக்ரெட்டான ஒரு நம்பர் உண்டு. அதுலேயே இந்த பிக்சர் பேக்ரவுண்ட்ல தெரிய ஒரு பிக்சர்ல அது சீக்ரெட்டான ஒரு பிளேஸ் உண்டு. ஸோ அந்த சீக்ரெட்டான நம்பரை அந்த சீக்ரெட்டான ஒரு பிளேஸ்ல கொண்டு வச்சாதான் மொபைல் ஹோம் ஸ்க்ரீன் உள்ள போக முடியும். இதுக்குள்ள அப்ளிகேஷன் நீங்க டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். முதல்ல இருக்கிற அந்த ஆப்ஷன் ஆஃப்ல இருக்கு, ஆன் பண்ணி விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் இருக்கிற ஆப்ஷன் உள்ளார போங்க. இதுல உங்களுக்கு ஒரு பாஸ்கோட் மாதிரி வந்து செட் பண்ண சொல்லணும். ஸோ ஒரு பாஸ்கோட் செட் பண்ணிடுங்க. உள்ள போனதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் கேக்கும் கொடுத்துடுங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் இதில் டிஃபால்ட்டாக நிறைய வால்பேப்பர் அந்த அப்ளிகேஷன் உள்ளாலே இருக்கும். உங்க மொபைல் கேலரிலேருந்து ஏதாவது வால்பேப்பர் எடுக்கணும் அப்படின்னா ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணி நீங்க எடுத்துக்கலாம். உங்க ஃபேவரட்டான ஆக்டர்ஸ் அப்படின்னு ஏதாவது ஒரு வால்பேப்பர் நீங்க எடுத்துக்கலாம். ஸோ இதில் நான் இப்போ எக்ஸாம்பிள் நான் இதுலேருந்து ஒரு வால்பேப்பர் செட் பண்றேன். செட் பண்ணதுக்கு அப்புறம் இதில் செலக்ட் நம்பர் ஒரு ஆப்ஷன் வருது. நான் இதில் 5 செலக்ட் பண்றேன். ஸோ அந்த 5 அப்படின்ற நம்பரை பேக்ரவுண்ட்ல தெரியுற பிக்சர்ல ஏதாவது ஒரு இடத்துல கொண்டு வைக்கணும். அதுதான் நம்முடைய பாஸ்வேர்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் கொண்டு வைக்கிறேன். ஸோ இந்த பாஸ்வேர்டை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு சேம் நம்பரை மறுபடியும் அதே இடத்துல கொண்டு வைக்கணும். கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அப்டேட் பாஸ்வேர்ட் சக்ஸஸ் வரும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம மொபைலில் நாமளே நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்து ஓப்பன் பண்ணி உள்ள போனாலும் இப்படி தான் வரும். ஸோ யாராவது ஓப்பன் பண்ணாங்கன்னா நிறைய நம்பர் ஸ்க்ரீனில் வரும். ஸோ பார்த்தாலே கன்ஃபியூஸ் ஆயிருவாங்க. ஸோ நாம செலக்ட் பண்ண சீக்ரெட்டான நம்பர் எது அப்படின்னு நமக்கு தான் தெரியும். ஸோ அந்த சீக்ரெட்டான நம்பரை அந்த பிக்சரில் உள்ள சீக்ரெட்டான பிளேஸ்ல கொண்டு வச்சாதான் மொபைல் ஓப்பன் ஆகும். செம்மையா இருக்குல்ல? ஸோ அஞ்சாவது ட்ரிக் என்னன்னா, நாம ஏதாவது வேலையில மீட்டிங்ல ஏதாவது முக்கியமான இடங்கள்ல முக்கியமான வேட்டை பேசிட்டு இருக்கும் போது தான் நமக்கு இந்த மாதிரி வாட்ஸ்அப்ல கால் வந்துகிட்டே இருக்கும். நம்ம எத்தனை தடவை தான் கட் பண்ணி விட்டாலும் இந்த மாதிரி கால் வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ இது ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கும். ஸோ நம்ம மொபைல் இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கும்போது வாட்ஸ்அப்ல மட்டும் கால் வரக்கூடாது, இந்த ஒரு மெசேஜ் வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னா சிம்பிள் ஒரு அப்ளிகேஷன் தேவைப்படும். இந்த அப்ளிகேஷன் நீங்க ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். ஸோ உங்க மொபைல்ல இன்டர்நெட் ஆன்ல இருக்கும்போது வாட்ஸ்அப்ல எந்த ஒரு கால் இன்கமிங் கால் வரக்கூடாது, உங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்னா வாட்ஸ்அப்புக்கு நேரத்தை கூட இந்த ஆப்ஷன் நீங்க ஆன் பண்ணி விட்டுட்டீங்கன்னா போதும், மேட்ரு ஓவர். ஸோ வாட்ஸ்அப்ல எல்லா கால்ஸும் உங்களுக்கு வரக்கூடாதா? அதாவது சில பேர் தேவையில்லாம அன்னோன் நம்பர்ல இருந்து சில பேர் கால் பண்ணுவாங்க. சில கேர்ள்ஸ் லேடிஸுக்கெல்லாம் ரொம்பவே டிஸ்டர்பன்ஸா இருக்கும். அந்த மாதிரி பட்ட ஆட்களுக்கு எந்த நம்பர்ல இருந்து கால் வரக்கூடாது அப்படின்னா நீங்க ஆல் கால்ஸ் கொடுத்து வைக்கணும். இல்ல மை கான்டாக்ட்ஸ்ல இருந்து மட்டும் வரக்கூடாது அப்படின்னா மை கான்டாக்ட்ஸ் கொடுத்து வைக்கணும். ஓகேவா? ஸோ அன்னோன் நம்பர், அதாவது நீங்க மொபைல்ல சேவ் பண்ணி வச்சுட்டு உங்க வாட்ஸ்அப் கான்டாக்டை தவிர உங்க நம்பர் வேற சில பேர் உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி அன்னோன் நம்பர்ஸ்ல இருந்து யாரும் உங்களுக்கு கால் பண்ணக்கூடாது அப்படின்னா அன்னோன் நம்பர்ஸ் நீங்க கொடுத்து வச்சுட்டா போதும். இல்ல கஸ்டம் அப்படின்னா உங்க வாட்ஸ்அப் கான்டாக்ட்ல இருந்து எல்லாருக்கிட்ட இருந்து கால் வரலாம், ஒரு சில பேர்கிட்ட இருந்து மட்டும் கால் வரக்கூடாது அப்படின்னா கஸ்டம் ஆப்ஷன்ல கான்ஃபிகர் அப்படின்ற ஆப்ஷன் போய் ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணி உங்க மொபைல் கான்டாக்ட்ல இருக்கக்கூடிய ஒரு சில பேர் மட்டும் அந்த கான்டாக்டை மட்டும் நீங்க ஆட் பண்ணி விட்டுட்டீங்கன்னா அந்த ஒரு சில பர்டிகுலர் மெம்பர்ஸ் இருந்து மட்டும் உங்களுக்கு கால் வராது. ஸோ செம்ம ட்ரிக் இது வாட்ஸ்அப்புக்கும் ஒர்க் ஆகும், வாட்ஸ்அப் பிசினஸ்க்கும் ஒர்க் ஆகும். இப்போ நீங்க வாட்ஸ்அப் பிசினஸ் போட்டுறீங்கன்னா உங்களுக்கு இது ஒர்க் ஆகும். எனக்கு இது தேவையில்லை, அதனால நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். செம்மையான ட்ரிக். ஸோ நாம இப்போ பார்த்த 5 அப்ளிகேஷன்ஸுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான அப்ளிகேஷன். டெஃபினட்டா உங்களுக்கு பிடிச்சதுன்னா உங்க நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலை கண்டிப்பா மீட் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் பை பை.